வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:20 வரை கார்த்திகை, பிறகு ரோஹிணி. இன்றைய திதி காலை 6:25 வரை துவாதசி, பிறகு திரையோதசி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று பிரதோஷம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. மேஷராசி. மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குங்க. பேச்சு திறமையால நல்ல புகழை பெறுவீங்க. மனநிலையில ஒரு விதமான தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்படலாம். அனாவசிய செலவுகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். காரியத்தை நினைச்சபடி நிறைவேற்ற முடியாம போகலாம். கட்டிட தொழிலாளர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்றமான நல்ல நாளாவே இருக்கும். குடும்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. பெண்களுக்கு உங்களுக்கு சரின்னு பட்டதை நியாயமா பேசி நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்களோட பேச்சுக்கு இன்னைக்கு மரியாதை கிடைக்கும். மாணவர்கள் வயதுக்கு மீறிய தீய நண்பர்களின் சகவாசத்தால இன்னைக்கு கெட்ட வழிகளில் இழுத்து விடக்கூடும். கவனமா இருங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியுங்க. தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் இன்னைக்கு தவிர்த்துட்டு வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுதும் கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் போதும் கவனமா இருக்கணும். பெண்கள் சமையல் செய்யும் போது கொஞ்சம் கவனத்துடன் செய்யறது நல்லது. மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செல்வ நிலையில எந்த குறையும் இருக்காது. குடும்பத்திலையும் ஒரு செழிப்பான சூழ்நிலை இருக்கும். உங்கள் உடல்நிலை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடுக்கல் வாங்கலாம் நல்லா சிறப்பாகவே இருக்கும். பணப்புழக்கம் கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. பெரியவர்களோட ஆசையும் அன்பும் இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகிரும். மனசுல ஏற்பட்ட கவலைகள் கூட நீங்கி உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். தான தர்மங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப நல்ல நாளாவே இருக்கு. சிலருக்கு பெரிய அதிர்ஷ்டமெல்லாம் அடிக்கும் அந்த அமைப்பு இருக்கு. பெரிய மனிதர்களால உதவிகள் கிடைக்கும் அல்லது லாட்ரி போன்றவற்றில் பெரிய பணவரவு இருக்குது. இன்னைக்கு முக்கியமான வேலைகளை கூட கவனமாகவும் திறமையாகவும் செஞ்சு வெற்றிகளை பெறுவீங்க. சகோதரர் அல்லது சகோதரி மூலம் பெரிய உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும். பாச பிணைப்புகள் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு தைரியமா சில காரியங்களை செஞ்சு புகழடைவீங்க. தைரியமா முடிவெடுப்பீங்க. நம்பிக்கை அதிகமாக இருக்கும். நினைச்சபடி நிறைவேற்றக்கூடிய யோகமான நாளா இன்னைக்கு இருக்குதுங்க. மாணவர்கள் கல்வியில சில சந்தேகங்கள், தடுமாற்றங்கள் அதெல்லாம் இன்னைக்கு வரலாம். ரொம்ப கடினமாக உழைச்சு முன்னேறும் அமைப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு பொறுப்பா எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க. பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இன்னைக்கு இருக்குது. எதுலையுமே உங்களுக்கு இறைவனோட கருணை இருக்குங்கிறத உங்க அனுபவத்திலேயே உணர்ந்துக்குருவீங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், பாஸ்போர்ட் எடுக்கிறது, சில அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு துரிதமா நடக்கும்.
நல்ல காரியங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருப்பீங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க காலபைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். போக வேண்டிய இடங்களுக்கு எல்லாம் போய் அங்கே உங்களுக்கு சிறப்பான மரியாதையும் வரவேற்பும் கிடைக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. முன் யோசனைப்படி காரியங்களை எல்லாம் செஞ்சு அதை திறமையாக முடிப்பீங்க. மங்கள பொருட்கள் சிலர் வாங்குவாங்க. முதியவர்கள் பெரியவர்களின் ஆசிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன செலவுகளாக தான் தெரியும். ஆனால் எப்படித்தான் செலவாச்சோங்கிறது மாதிரி செலவாகிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத வீண் செலவுகள்லாம் அதிகமாகவே இருக்கும். ஒரு ஆற்றாமையுடன் தான் செயல்படுவீங்க. மனசே ஒரு பாரமாக இருக்கும். விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் விரயங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் பண வரவு இருக்க தான் செய்யும். தெண்ட செலவுகள் உங்களுக்கு ஒரு ஆயாசத்தை கொடுக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. மனம் ரொம்ப லேசாக ஆயிரும். பெரிய பாரம் நீங்கியது போல உணர்வீங்க. சேமிப்பு கரையை தான் செய்யும். மாணவர்கள் விலையுயர்ந்த பொருட்கள், மொபைல் ஃபோன் அல்லது பர்ஸு அந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கிறது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க காலபைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு நீங்கள் நண்பர்களால் பெருமை அடைவீங்க. நல்ல நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. முக்கிய வேலைகளுக்காக சந்திக்க நினைச்ச நபரை இன்னைக்கு சந்திச்சு உங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிப்பீங்க. இன்னைக்கு ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சக்கரத்தாழ்வாரை வழிபடுவது சிறப்பு. சிலரோட அலட்சிய போக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கும். எடுத்தெறிந்து பேசி உங்களை காயப்படுத்துவாங்க. மனதில் நிம்மதி கொஞ்சம் குறையும். உடல்நிலையிலும் சிலருக்கு தொந்தரவுகள் வரலாம். எதுலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மூகாம்பிகை வழிபாடு சிறப்பை கொடுக்கும். இன்னைக்கு வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். இல்லை அதுக்குரிய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். பயமெல்லாம் விலகும். இன்னைக்கு வெறுத்தவங்க கூட உங்களை வாழ்த்துவாங்க. உங்களோட மதிப்பும் கௌரவமும் உயருங்க. வெளிர் நில ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5, 9. கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு நல்ல லாபத்தை கொடுப்பார். உணவு சம்பந்தப்பட்ட தொழில், இல்லை தண்ணீர், பால், ஜூஸ் சென்டரு அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வியாபாரம் நல்ல அதிக அளவில் நடந்து நிறைய லாபத்தை கொடுக்கும். மூத்த உடன்பிறப்புகளால் சகோதரனோ சகோதரியோ யாராக இருந்தாலும் அவங்களால இன்றைக்கி நன்மை அடைவீர்கள். பங்காளி சண்டையெல்லாம் விலகிரும். வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக அதற்குரிய நல்ல தகவல்கள் கிடைக்கும். பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல உங்களுடைய தேவையை கூட மறந்துடுவீங்க. அடுத்தவங்களுக்கு அவ்வளவு மனம் உவந்து உங்களோட உதவிகளை செய்வீங்க. மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் போன்ற அரசாங்க உதவிகளை பெறுவாங்க. கைவினை பொருட்கள் அவங்களா கையில் என்ன பொருள் கிராஃப்ட் மாதிரி செஞ்சு அதை விற்று லாபத்தை பெறுவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிராமி அன்னையை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க. ரொம்ப தன்னடக்கத்தோட பெரிய உதவிகளை செஞ்சுட்டு அதுக்கான புகழை பெறுவீங்க. நம்பிக்கைக்குரியவர்களோட நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். வழக்கறிஞர்கள் இன்னைக்கு சிறப்பான வெற்றிகளை பெறுவார்கள். வெளிர் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபடுவது சிறப்பை கொடுக்கும். தேவையில்லாமல் பிரயோஜனமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு போட்டு குழப்பி கொள்றத விட்டுருங்க. சிலர் கற்பனை உலகத்திலேயே இருப்பாங்க.
என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி எதுலேயுமே கலந்துக்காம விட்டா போதும்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மனதை தெளிவாக வச்சுக்கிறங்க. வயலட் நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நீலகண்டனை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு மனதிற்கினிய சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். உங்களோட நகைச்சுவை பேச்சால் வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஜாலியாக பேசி எல்லாரையும் ஒரு கலகலப்பாக வச்சுருப்பீங்க. குடும்ப ஒற்றுமை நல்லாவே இருக்கும். குதூகலமான மனநிலையில் இருப்பீங்க. ஆரஞ்சு நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் உங்களை பாக்கியவானாக மாற்றும். அப்படிங்கிறதுனால நிறைய செல்வங்கள் உங்களுக்கு சேரும். இன்னைக்கு நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள்லாம் நீண்ட நாளைக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நீண்ட நாட்கள் பேசப்படும். புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இன்னைக்கு நீராடி சாமி தரிசனம்லாம் செய்வீங்க. சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் நிறைய லாபம் கிடைக்கும். தான தர்மங்களில் ஈடுபாடு உண்டாகும். தந்தையாரோட உடல்நிலையும் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க. அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு நீங்கிரும். பெண்களுக்கு கணவரால் நல்ல யோகத்தையும் வசதிகளையும் இன்னைக்கு பெறுவீங்க. பல கலைகளில் நீங்கள் இன்னைக்கு தேர்ச்சி பெறுவீங்க. மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. உங்களோட குறிக்கோள் என்ன என்கிறத இன்னைக்கு உங்களுக்கு விளங்கிக்கிருவீங்க. மக நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமான கோபத்தை காட்டி டென்ஷன் ஆகி பிபி எல்லாம் ஜாஸ்தி பண்ணிக்கிருவீங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. சின்ன சண்டைகளை கூட கைகலப்பில் முடிகிற மாதிரி பெரிய சண்டையை ஆக்கிராம கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சிலருக்கு சிறு விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களோட நிர்வாக திறமை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கணக்கு வழக்குகளில் கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் உங்களோட திறமை இன்னைக்கு வெளிப்படும். கமிஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு அதிக பணம் பார்த்துருவீங்க. முயற்சிகள் முழுமையாக வெற்றியடையும். ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது இன்னைக்கு சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்குது. நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். முன்னோர்கள் அவர்களை வழிபடுறது இன்னைக்கு கோயில்களுக்கு போகிறது, சாமி தரிசனம் செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பெற்றோர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த முக்கியமான முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் மத்தியானத்துக்கு மேலே செஞ்சீங்கன்னா சிறப்பாக முடிஞ்சிடும். வேண்டாதவர்களால் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் உங்களோட பொறுமையால் அதை சமாளித்து வெளியே வந்துடுவீங்க. சிலருக்கு திடீர் பிரயாணங்கள்லாம் இன்னைக்கு வரும். திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் எந்த குறையுமே இருக்காது. விற்க வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் இன்னைக்கு நல்ல விலைக்கு போகும். அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு நடக்கும். பெண்களுக்கு சில கசப்பான சம்பவங்களால் சொந்தக்காரர்களோட அதிருப்திக்கு ஆளாகலாம். இருந்தாலும் எதையுமே பெருசாக எடுத்துக்காம உங்கள் வழியில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. மாணவர்கள் கற்ற கல்விக்கு தகுந்த முன்னேற்றம் இன்னைக்கு இருக்குங்க. மனசில் சில நேரங்களில் சலிப்பை கொடுத்தாலும் சில நேரங்களில் சந்தோஷத்தை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகர் பெருமானை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஆன்மீக சுற்றுலாலாம் போகிறதுக்கான ஆயத்தங்களை செய்வீங்க. சிலர் போட்ட திட்டங்களெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்த முடியுங்கிற சூழ்நிலை இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் நிறைய பேருக்கு இன்னைக்கு நன்மைகள் உண்டாகும். தந்தையாரோட அன்பு, உண்மையான அன்பு வெளிப்படும். இன்னைக்கு பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க.
ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. பூஜை, இந்த ஹோமம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிட்டு முதன்மையான ஆளாக வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க. வேலை இடத்துல அமைதியான சூழ்நிலை இருக்கும். உங்களோட நடத்தையால் இன்னைக்கு உங்களை பெரியவர்கள் பாராட்டுற மாதிரி இருக்கும். உங்களோட மதிப்பு உயருங்க. காஃபி நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பொறாமையால் சிலர் உங்களை ஒதுக்க நினைக்கலாம். ஆனால் உங்களோட பொறுமையால் காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. வீட்டில் விருந்தினரோட வருகை இருக்கும். வாழ்க்கை துணையால் இன்னைக்கு யோகம் பெறும் அமைப்பு இருக்குது. கிடைக்க வேண்டிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு எதிர்பார்த்தபடி முடிஞ்சிருங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் காஃபி, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு மத்தியானத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முடிஞ்சிடும்னு நினச்ச சில காரியங்கள் இன்னைக்கு முடியாமல் போகலாம். அதனால வருத்தங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடும். முன்கோபத்தால் பிரச்சனைகளை பெருசாக்கி சண்டை சச்சரவுகளை வராமல் எதுலையுமே பொறுமையை கையாளுறது நல்லதுங்க. உடல் மொழிகளில் அடுத்தவங்களை தூண்டி விடாமல் கவனமாக இருங்க. பெண்களுக்கு விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறத உணர்ந்து இன்னைக்கு நடந்துக்கிட்டிங்கன்னாவே வீண் சங்கடங்களை எல்லாம் தவிர்க்கலாம். பண பிரச்சனைகள்லாம் கடைசி நேரத்தில் சரியாயிரும். தியானங்களில் ஈடுபடுறது நல்லது. மாணவர்கள் எதுலையுமே பொறுமையாக இருக்கிறது அவசியங்க. தாய் தந்தையிடம் ஒத்து போகணும். அவங்க சொல்லுக்கு எதிர்பேசி பேசாமல் அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னாவே இன்னைக்கு பல பிரச்சனைகள் சரியாயிரும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். வாக்குவாதங்களால் சில மன சஞ்சலங்கள் வரக்கூடும். கொஞ்ச நேரத்திலேயே சமாதானமும் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. சிலருக்கு குடும்பத்தை விட்டு வேலை விஷயமாக பிரிய நேரிடலாம். ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் அதெல்லாம் சிலருக்கு ஏற்படக்கூடும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை தருங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். யோசிக்க வேண்டியது தாங்க. அதுக்காக இவ்வளவு யோசிக்கக்கூடாது. தேவையில்லாமல் கவலைப்பட்டு உடலை கெடுத்துக்கொள்வீர்கள். பரபரப்பாக இருப்பீங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மனசை சமாதானமாக வச்சுக்கிறங்க. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குவது சிறப்பாக இருக்குங்க. போட்டிகளில் வெற்றி பெற்று இன்னைக்கு பரிசுகள்லாம் பெறுவீங்க. வீட்டில் மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்கும். உங்கள் கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு பாராட்டப்படக்கூடியதாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷமான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செல்வ நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. சிலருக்கு வாழ்க்கை துணை மூலமாக கூட பொருள் வரவெல்லாம் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட ஈகோ பிரச்சனையால் ஏற்பட்ட சண்டைகள்லாம் இன்னைக்கு சமாதானமாயிரும். சிலருக்கு கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு திடீர் திருமண பிராப்தம் ஏற்பட்டு அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு நடக்கும். ஏற்கனவே திருமண முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும். பெண்களுக்கு கணவர் உங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்கள் மனம் விரும்பியது போல மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் இருந்த குளறுபடிகள்லாம் இன்னைக்கு விலகிரும். மாணவர்கள் இன்னைக்கு மற்றவர்களால் மதிக்கப்படுவாங்க. உங்களோட புத்தி கூர்மையான விஷயங்களில் இன்னைக்கு உங்களோட புத்தி கூர்மையை வெளிப்படுத்தி அடுத்தவங்களோட பாராட்டை பெறுவீர்கள். சிலர் பொது வாழ்வில் புகழ் பெறுவீர்கள். விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக இருக்குங்க. எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். நல்ல நாளாக இருக்குது. பொறாமைக்காரர்கள் இன்னைக்கு விலகி போயிடுவாங்க. நீண்ட நாட்களாக இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சிருங்க. சோதனைகள்லாம் நீங்கும். மனம் ஒரு தெளிவு நிலையில் இருக்கும். இன்னைக்கு வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க.
அனுஷ நட்சத்திரக்காரங்க மனசுக்கு பிடிச்ச பெண் தேவதைகளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முக்கிய ஆவணங்களையோ அல்லது நகைகளையோ எங்கே வச்சோன்னு தெரியாமல், வச்ச இடம் தெரியாமல் தேடிக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. மெருன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க ஆகர்ஷண பைரவரை வழிபடுவது இன்னைக்கு ரொம்ப நல்லது. உடல் நலத்தில் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்கும். சண்டை சச்சரவுகள்லாம் சமாதானமாகும். பெற்றவர்களோடையோ அல்லது குடும்பத்தாரிடமோ ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். பணவரவில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் இன்னைக்கு நீங்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பணவரவு இன்னைக்கு இருக்கும். ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு எதையுமே நேருக்கு நேராக பேசக்கூடியவன் நானுன்னு வெளிப்படையாக பேசி தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிடுவீங்க. ஆனாலும் எப்படியோ சமாளிச்சிருவீங்க. அடுத்தவருக்கு கருத்து சொல்கிறதையோ அறிவுரை சொல்கிறதையோ இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க. உடல் நலத்தில் கூட காய்ச்சல், உடல்வலி அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரலாம். அது மாற்று மருத்துவத்தால் சரியாகிரும். சிலருக்கு கடன் கொடுத்தவங்க கேட்டு தொல்லை கொடுக்கலாம். நகைகளை அடகு வச்சுட்டு அந்த கடனை தீர்த்தலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்னைக்கு தோன்றும். தொழிலில் முதலீடுக்காக சிலர்கிட்ட கடன் கேட்குற சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. இருந்தாலும் பண விவகாரங்கள் பெரிய மன கஷ்டத்தை எல்லாம் இன்னைக்கு கொடுத்துறாது. பெண்களுக்கு சேமிப்பு கரையலாம். வீட்டு உபயோக பொருட்கள் தவணை முறையில் வாங்கும் எண்ணங்கள்லாம் இன்னைக்கு வருங்க. வீட்டை பழுது பார்க்க வேண்டியது இருக்கும். மாணவர்கள் நண்பர்களுக்காக செலவு செய்ய பெத்தவங்க கிட்ட பணம் கேட்டு தொல்லை கொடுப்பீங்க. சிலர் சேர்த்து வச்ச பணத்தை செலவு செஞ்சு இன்னைக்கு பொழுத கழிப்பீங்க. மூல நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்னால மனசு புண்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பிரயாணங்களில் கூட இன்னைக்கு ஈடுபடாமல் தொலைபேசி மூலயமா உங்கள் காரியத்தை முடிச்சுக்கிறது நல்லதுங்க. வீண் அலைச்சல்களை தவிர்க்கலாம். பிரயாணங்களை கூட தவிர்க்கிறது நல்லது. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூராட நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். யாருக்கிட்டையுமே பக்குவமாக பேசி உங்களோட காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக சாதிச்சுக்கிருவீங்க. உங்கள் திறமையை அடுத்தவங்க பாராட்டி உங்களை ஊக்கப்படுத்துவாங்க. இன்னைக்கு பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கும். உங்களோட சேமிப்பு இன்னைக்கு உயருங்க. 100 ரூபாயில் வாங்க வேண்டியதை பாதி விலைக்கு வாங்கி பணத்தை மிச்சப்படுத்திடுவீங்க. உங்களுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். காரியத்தில் கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள்கிட்ட மிகவும் பொறுப்பாக நடந்துக்கிருவீங்க. பிள்ளைகளிடமும் பெற்றவங்களிடமும் ரொம்ப அன்பாக நடந்துக்கிருவீங்க. தயங்காமல் செலவு செய்வீங்க அவங்களுக்காக. நீல நிற ஆடைகள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 6. மகர ராசி. மகர ராசிக்காரங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசினதையே பேசிக்கிட்டு இருப்பீங்க. பிள்ளைகளோட போக்கு உங்களுக்கு இன்னைக்கு எரிச்சலை கொடுக்கும். வாழ்க்கை துணையோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறது நல்லது. அடுத்தவர் மீது குற்றம் குறைகளை கண்டுபிடிக்கிறத இன்னைக்கு குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே வீட்டில் கலகலப்பான சூழ்நிலையே இருக்கும். தந்தையாரோட உதவிகள் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும். பண வரவு, வியாபார வளர்ச்சி அதெல்லாம் நல்லாவே இருக்கும். பெண்கள் தொழிலையும் சரி வீட்லேயும் சரி கணவரிடத்துல உங்களுக்கு கருத்து வேறுபாடெல்லாம் வரலாம். உங்களோட கருத்தை சொன்னீங்கன்னா கூட ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. பெற்றவங்களோட ஆசைகளுக்கு இன்னைக்கு மதித்து நடந்துக்கிருவீங்க. மாணவர்கள் உயர்கல்வியில் ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்கும். இன்னைக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சில தகுதிகளை நீங்களே வளர்த்துக்கிருவீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தாரோட அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும். பிரிந்தவர்கள் இன்னைக்கு ஒன்று கூடி ஆனந்தப்படுவீங்க. அடுத்தவருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை தாராளமாக செய்வீங்க. சிலர் ஜீவ சமாதிகளை தரிசனம் செய்யக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு நீல நிற ஆடைகள் இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பூஜை போன்ற விசேஷங்களில் கலந்துக்கிருவீங்க.
நகைச்சுவை பேச்சால அனைவரும் மகிழும்படியான சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்குது. சிலருக்கு இன்ப அதிர்ச்சிகள் கொடுக்கும் விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க. பரிசுகளையும் பாராட்டையும் பெறுவீர்கள். ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நண்பர்களும் உறவினர்களும் உங்களோட கூட்டு முயற்சியில் ஈடுபட்டு காரியங்களை சிறப்பாக செய்வாங்க. அவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். அவங்களுக்காக செலவு நிறைய செய்வீங்க. குடும்பத்தார் மெச்சும்படி இன்னைக்கு நடந்துக்கிருவீங்க. வருத்தங்கள்லாம் மறைஞ்சு சந்தோஷங்கள் அதிகமாகும் நல்ல நாளாக இருக்குது. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு வீடு, வாகனம் போன்ற விஷயங்கள்ல இருந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும். சிலர் ஒண்டி குடித்தனத்தில் இருந்து மாறி வசதியான வீட்டுக்கு குடி போவீங்க, அல்லது அந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியும். சிலர் புதிய அல்லது பழைய வாகனங்களை வாங்கும் யோகம் இருக்குது. இருந்தாலும் சந்திரன் அர்த்தாஷ்டம சந்திரனா இருக்கும்போது தாயார் கூட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தாயாரோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது அவசியங்க. சுகங்களுக்கும் வசதிகளுக்கும் எந்த குறையும் இருக்காது. பெண்கள் சில மனதிற்கு அதிர்ச்சியான விஷயங்கள் நடந்து சங்கடங்களை அனுபவிப்பாங்க. சிலருக்கு கொடுக்கல் வாங்கல்ல கவனத்தோடு இருக்கிறது நல்லது. தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறங்கிற மாதிரி அதை உணர்ந்து இன்னைக்கு நடந்துக்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிகமான உழைத்து முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது. அம்மாவோட அன்பும் உதவியும் இக்கட்டான சூழ்நிலை இருந்து உங்களை இன்னைக்கு காப்பாற்றும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தன் வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க. நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். அந்த உங்களோட நல்ல குணத்தால் இறைவனோட ஆசிகளை பெறுவீங்க. தான தர்மங்கள் செய்யும் மனநிலையில் இருப்பீங்க. உங்களோட வேண்டுதல்கள்லாம் இன்னைக்கு பழிக்கும். கனவுகள் நனவாகும். மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்குங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை தரும். சதய நட்சத்திரக்காரங்க நந்தகுமரனை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும். வேண்டாத பேச்சுக்களால் மனம் வருந்தும் சூழ்நிலைகள் இருக்கும். உடலும் மனசும் அலுப்பாவும் சலிப்பாகவும் இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் ஏமாற்றத்தை கொடுக்கலாம். தேவையற்ற விஷயங்களால் மனம் ஒரு மாதிரி பேதளிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு சாம்பல் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பிரியால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு நிறைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கும். வம்பு வழக்குகள்லாம் சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். பண பற்றாக்குறை அகலும். வீட்டில் உள்ளவர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்காரங்க எதையும் தைரியமாக முடிவெடுத்து அதை இன்னைக்கு செயல்லையும் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. பொறுத்திருந்த பொறுமையெல்லாம் இன்னைக்கு ஆற்றாமையாக வெளிப்படும். காரணமில்லாத அலைச்சல்கள்லாம் இருக்கும். அதிக முயற்சி இல்லாமலேயே காரியங்கள் சிறப்பாக முடிஞ்சு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். தேவையான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தி அடைஞ்சு மனசில் இருந்த பாரம் குறைஞ்சு நிம்மதியாக இருப்பீங்க. பெண்களுக்கு வெள்ளி, தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள்லாம் சேரும். உடன் பிறந்தவர்களால் நன்மைகளும் உதவிகளும் அதிகமாகவே இருக்கும். மாணவர்கள் கல்வியில் அடுத்த நிலையை அதிக முயற்சியால் தான் அடைவீங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பிரியால வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு விருந்து உபச்சாரங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. உங்களோட மதிப்பும் கௌரவமும் அதிகமாக இருக்கும். சண்டைகள் எல்லாம் இன்னைக்கு சமாதானம் ஆயிரும். போட்டி போட்டவங்கெல்லாம் தோற்று போயிடுவாங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சரபேஸ்வரரை வழிபடுறது சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு ஆயாசத்தை கொடுக்கும். உங்களோட கருத்துக்களுக்கு யாரும் ஒத்து போகலைன்னா உங்களுக்கு எரிச்சல் வரும். தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள்லாம் இன்னைக்கு தோன்றும். அடுத்தவரோட கருத்துக்களால் மனம் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் குழம்பும். இருந்தாலும் உங்களின் முடிவும் கருத்தும் அடுத்தவரால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினரின் உதவி இன்னைக்கு இருக்கும். பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க.
ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மகாதேவனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். நல்ல எண்ணங்கள் நல்லதே செய்யும். பாக்கியங்கள் இன்னைக்கு கிடைக்கும். உங்களுக்கு பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய அனுகூலங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். நீங்கள் என்னைக்கோ சிறிய அளவில் செஞ்ச முதலீடு இன்னைக்கு பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கும். மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெரூன். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.